ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2, ஜஸ்ட் டே 2. பேக் ஒர்க் அவுட் தான், பெருசாக ஒன்றும் போடல. கொஞ்சம் வேரியன்ட் போட்டோம். வெயிட்ஸ் எல்லாம் ஒன்றும் போகலை. ஏன்னா நமக்கு போக போக தான் வெயிட்ஸ் போகும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வெயிட்டு போகலை. இதில் ஒரு 30 kgs போட்டு 20 reps போட்டு அடிக்கலான்னு சொல்லி அடித்தோம். ஃபஸ்ட்டு 20 போதும் அப்படின்னு நினச்சி, இல்லை 30 போகும் அப்படின்ட்டா அதுவும் போகலை. பரவாயில்ல, ஆனால் போச்சு, கொஞ்சம் ரெப்ஸ் போச்சு. இதுக்கே அங்கேயும் நாக்கு தள்ளிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் புல் டவுனு என்கேஜ் பண்ணி, ஸ்கேப்பில் என்கேஜ் பண்ணி போடுங்கன்னாங்க. எங்கே என்கேஜ் பண்ணி அங்கே மேலே போகும்போது ரிலீஸ் ஆகிடுது, கீழே வரும்போது என்கேஜ் ஆக மாட்டேங்குது. ஃபார்ம் இன்னும் பிடிக்கணும். அப்படியே சீட்டட் ரோயிங்க, அதுவும் என்கேஜ் பண்ணி போடுங்க, ஃபீல் பண்ணி போடுங்க. ஃபீல் பண்ணி போடுறதுக்கு அங்கே வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, என்ன பெரிய பன்னிக்குட்டியாக இருக்கும்ல. சரி பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தாச்சு. இழுன்னு ஒரே இழுப்பு தாங்க. இது ஒரு சூப்பர் செட்டு. சூப்பர் செட்டுனாலே அழுதுற வண்டிதான், போகாது வெயிட்டு. ஆனால் ஃபீல் பண்ணி போடுங்கன்னு சொல்லி பேக்கில் ட்ரைனர் நின்று பிடிச்சி அவரும் ஃபீல் பண்ணி பார்த்தாரு. அங்கே ஒன்றும் ஃபீல் ஆகலை, ஏன்னா ஃபுல்லாக இங்கே கொழுப்பு தான் சேர்ந்துருக்கு. சரி, அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணி அதையும் போட்டாச்சு. அடுத்தது ரிவர்ஸ் புல் டவுன் ஒரு லைட் வெயிட்டில் போடுவோம், ஏன்னா இல்லைன்னா பைசப்ஸ் பம்ப் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் வெயிட்டில் அதையும் இழுத்தாச்சு. இதெல்லாம் போட்டு எல்லாம் 3 செட்டு தான். லேட்டனாலே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்ம லைட்டாக தான் போட்டோம். அதுக்கு அடுத்தது ஸ்ரக்ஸு போடும்போது, இல்லை 10 கிலோ பிளேட்டு போதும் அப்படின்னு சொன்னால், இல்லை 20 கிலோ பிளேட்டை கொடுத்துட்டாப்புல. அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காருல, அவர் நல்ல வெயிட்டு போடுவார். ஆக்சுவலாக அவருக்கு என்ன பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தார். பாயப்புல செத்தாண்டா சேரு அப்படின்னு சொல்லி. அவங்க பாருங்க, அவரோட ஸ்மைலை பாருங்க. நம்ம கிடந்து சாவுறோம், அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரியும் நம்மளால போகலை, ஆனாலும் பின்னாடி இருந்து கவுண்டு போட்டு விடாத சொல்லி போட்டாங்க. அப்புறம் கேஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஃபுல் ஃப்ளாட்டு. அப்போ தான் யோசித்தேன், இனிமேல் சோறு தின்னக்கூடாதுடா சாமி, ஐயோ வேண்டாண்டா மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே எந்திரிச்சாச்சு. ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனு, எனக்கு லோவர் பேக்கு பயங்கர வீக்கு. ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போடும்போது பயங்கரமாக பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாப்புல. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்ல என்கேஜ் பண்ணிட்டு ரியலை ஃபீல் பண்ணி போடுங்க. இழுத்தா மட்டும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக 20 கவுண்ட்ஸ் கொடுப்பாப்புல. கடைசி வச்சு அந்த 5 கவுண்டு கூட போடும்போது தான் கதறும். அப்படியே ரெஸ்ட் இல்லாமல் போடுங்கன்னு நம்மளாம் எங்கே அங்கே போச்சு எல்லாம். அதுக்கப்புறமும் ஒரே இழுத்தாச்சு. இன்னைக்கு முடிஞ்சது மக்களே, டே 2.